परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். என்ன நான் பாடுவேன்னு எதிர்பார்க்கிற என் ரசிகர்களுக்காக நான் பாடுறேன்னு சொன்னேன். யாருக்காக இருந்தாலும் சரி, எப்படியோ நீங்க பாடினா போதும். இருங்க ஒரு டியூன் போட்டு காட்டுறேன். வாங்க சார், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் ஹாய், எப்படி இருக்க? குட் ஈவினிங் மாஸ்டர். ஆட்டோ டிரைவர் வரல, அதான் நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். போமா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சீக்கிரம் வந்துடுறேன் மாஸ்டர். என்ன சார், ஏதோ காஃபி டீ சாப்பிட்றீங்களா? இப்போதான் அம்மா கொடுத்தாங்க, குடிச்சேன். ஐ சி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பைரவி ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க, தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன வந்து சந்திச்சாங்க. யூ நோ ஒன் திங், கோர்ட்ல நான் பேசின முகம் தெரியாத குரல், விடுதலையான பைரவி, ரெண்டு பேரும் ஒரே ஆள். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. உங்க கேஸ் மாதிரியே அவங்க கேஸும் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஏதோ பேருக்கு
எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. நல்ல வேலை, பிராஸ்டிடியூஷன்ல பைரவிக்கு எதிராக வந்த கீ விட்னஸை பல்ட்டி அடிச்சு பைரவிக்கு ஆதரவா சாட்சி சொல்லி பைரவி விடுதலை ஆயிட்டாங்க. எல்லாமே கடகட நடந்து முடிஞ்சிருச்சு. பாவம், பைரவி ரொம்ப போராடி இருக்காங்க. இதுல ஜெயில் வாழ்க்கை வேற வாழ்ந்து பார்த்துருக்காங்க. ஒரு இறுக்கமான சூழல்லையே வளர்ந்துருக்காங்க. என்னையே கேசட் கடை வச்சிருந்தீங்களான்னு கேட்டாங்களா பாருங்களேன். உங்களையா? ஆமா. அப்புறம் சந்திரசேகர் சார், ம், பைரவியோட பர்சனல் ஃபைல நேத்து தான் நான் படிச்சேன். அப்படியா? எனி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்? நிறைய. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் விஷயம்தான். பிறந்து மண்ணில் விழுந்த நிமிஷத்துல இருந்து வாழற இந்த நிமிஷம் வரைக்கும் போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராங் டிட்டர்மைன்டு பர்சனாலிட்டிக்கு அதுதான் ரீசன். பட் இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது ரங்கநாத் தான். அந்த ஆள் போட்ட மாஸ்டர் பிளானை ரிவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா பைரவியோட மென்டல் பவர் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இனி பைரவி எந்த கம்பெனிக்கும் லீகல் அட்வைசரா இருக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா வக்கீல் தொழில விட்டுற போறாங்களா? அதுதான் இல்ல. கோர்ட்லயும் சரி, அவுட் ஆஃப் த கோர்ட்லயும் சரி, யாருக்கு நியாயம் கிடைக்கலையோ, அது ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்காக போராடுறதா முடிவு பண்ணிட்டாங்க. இட்ஸ் குட், வெரி குட். ஆரம்பிக்கலாமா? சரி சார், நீங்க கிளாஸ் ஆரம்பிங்க, நான் அதை வந்துடுறேன். நேத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எங்க கேட்டு பார்க்கலாம். இதான். சா ரி க ம ப த நீ சா. ஓகே, சோ இங்க இருந்து ஆரம்பிக்கணும் பாரு. சா ரி க ம ப த நீ சா. அவ்வளவுதான். எங்க வாசி பார்க்கலாம். எப்படி? என்ன எப்படின்னு கேட்குற? இங்கே கைவி வரல, இந்த வரல வாசி. அப்படி இல்லைம்மா, வாசிதான். அப்படின்னா சரி கமா. வணக்கம் மேடம். வணக்கம். யாரை பார்க்கணும் மேடம்? பாடிக்கு மீனா இருக்காங்க. நீங்க மேடம்? அவங்க ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் மேடம். சார், என்னய்யா? மேடத்தை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க சார். இங்கதான் வேலை போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டுன்னு ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, போய் சொல்லு. சார் ஒரு நிமிஷம், அவங்க யாரு, பேர் என்னன்னு சொன்னாங்களா? சொல்ல மேடம். யோ, பேர் கூட கேட்க மாட்டியா நீ? மன்னிக்கணும் சார், சினிமாவில் விஐபி யாரு வெட்டியா வராங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார். நான் எதாவது கேட்க போய் வில்லங்க மேட்ச்னு என்ன சார் பண்றது? எதுக்கு வம்முன்னு கும்பிடுபட்டு பழகிட்டேன் சார். உனக்கு வாய் ஓவரியா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், சொல்லுமா. யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு இல்ல வந்துட்டோமா? பாட்டுமா. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னை பார்க்கறதுக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸோட எனக்கு பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஜஸ்ட் போயிட்டு உடனே வந்துடுறேன். என்னை பார்க்கறதுக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸோட எனக்கு பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஜஸ்ட் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். வந்து வேலையை கெடுத்துட்டானுங்க. இவங்க தான் மேடம். ஓ சரி, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். சிங்கர் மீனா. நான் தான். நீங்க? நான் பைரவி. மிஸ்டர் சந்திரசேகர் கேஸ்ல ஆஜராக போற லாயர் நான் தான். ஓ, நீங்க தான் அவருக்காக ஆஜராக போறீங்களா? தேங்க் காட். லாயரை வச்சு வாதாட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. எப்படியோ ஒத்துக்கிட்டாரே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? எதுவும் வேணாம், தேங்க்யூ. ஐயோ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்களே, உட்காந்து பேசலாம். இல்ல பரவாயில்ல. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஐ மீன் உங்க வர்க். நோ. சந்திரசேகர் சார் பத்தி இவ்வளவு நல்ல நியூஸ் அண்ட் ஸ்வீட்டான நியூஸ் சொல்லிருக்கீங்க. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பரவாயில்ல, உங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க. சந்திரசேகர் கேஸ நான் எடுத்துக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? பின்ன நான் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே சந்திரசேகர் சார் தான். என்னை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம படிப்படியா என்ன முன்னேற வச்சு ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தது மிஸ்டர் சந்திரசேகர் தான். அவருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன்.
அந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்படி உட்காந்து பேசலாமா? ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். மீனா, சந்திரசேகர் ரகுராமனோட வளர்ச்சி பிடிக்காம அவர் மேல பொறாமப்பட்டு சுட்டு கொண்டுட்டதா சொல்றாங்க. அது உண்மையா? நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. சாருக்கு இந்த போட்டி பொறாம நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் இந்த மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ சந்திரசேகர் ரகுராமனை சுட்டு கொன்னதுக்கு வேற ஏதாவது பர்சனல் காரணம் இருக்குமா? இல்ல, பர்சனல் ரீசன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு அசிஸ்டன்ட்னு மட்டும் இல்லாம ரகுராமன் மேல சாருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. சாருக்கு மஞ்சுன்னு ஒரு சிஸ்டர் இருந்தா. மஞ்சுக்கு ரகுராமனை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் ரகுராமனை சார் கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்து விட்டதே மஞ்சு தான். இங்க பாரு ரகு, உன்னை என் தங்கச்சி மஞ்சு சொன்னாங்கிறதுக்காக என் அசிஸ்டண்டா சேர்த்துக்கல. உங்ககிட்டயும் டேலண்ட் இருக்கு, ஃபயர் இருக்கு. ஃபியூச்சர்ல நீ ரொம்ப நல்லா வருவ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மஞ்சு. தேங்க்ஸ். ஸ்ரீராம் சார், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வந்துச்சு. ரெடி சார். வாங்க மேடம். ஏதோ கம்பல்சரி சார் வெளியே போயிருக்காரு. சரி பரவாயில்ல, நீ போ. என்னங்க இது? இது சாப்பிட்றதுக்கா இல்ல படுத்து தூங்குறதுக்கா? சாப்பிடறதுக்கு தான். முதல்ல தண்ணியை தெளிங்க. ஏங்க சார் இல்லைன்னா கொண்டு வந்த சாப்பாடை திருப்பி கொண்டு போகணும், இல்ல நீங்க உட்காந்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு ஏன் என்ன கம்பல் பண்ணி சாப்பிட சொல்றீங்க? சாப்பாடு சாருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்த. திருப்தியா சாப்பிடுங்க. ஏங்க 4 ஆள் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு ஆளுக்கு போட்டா எப்படிங்க? சும்மா பொறுமையா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே பரிமாறுறேன். ஒரே டைம்ல டபுள் பனிஷ்மெண்டா? வேண்டாங்க, விட்டுருங்க. எனக்கு லைனா ரெக்கார்டிங் இருக்கு, வேலை இருக்குங்க. மத்த நேரங்களில் நின்னு பேசக்கூட நேரம் இல்லைன்னு ஓடுறீங்க. ஆனா சாப்பிட்ற நேரம் அப்படி இல்லையே. சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்து தானே ஆகணும். அதான் அண்ணன் வெளியில போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? இது பாருங்க, நான் டென்ஷனா டெலிகேட்டா ஃபீல் பண்ணி ஏதோ கடுமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல டேஸ்ட் பத்தியெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல, எந்த நேரத்தில் சார் வரோம் டென்ஷன் வேற. தியேட்டர் ஸ்டாஃப், மியூசிஷியன்ஸ் நீங்க பரிமாறி நான் சாப்பிட்றத பார்த்தா ஏதோ தப்பா நினைச்சுவாங்களோன்னு பயம் வேற. நினைக்கட்டுமே, யார் தப்பா நினைச்சா என்ன? உங்க சார் வந்தா எனக்கு என்ன? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு.
நீங்க பரிமாறி நான் சாப்பிடுறத பார்த்தா ஏதோ தப்பா நினைச்சுவாங்களோன்னு பயம் வேற. நினைக்கட்டுமே, யார் தப்பா நினைச்சா என்ன? உங்க சார் வந்தா எனக்கு என்ன? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? அது உங்க டேலண்ட் பிடிச்சிருக்கு, உங்க ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, உங்க பிஹேவியர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்த. அவ்வளவு ஏன், உங்க சாரு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா. யார பத்தியும் எதை பத்தியும் வீட்டுல பேசாத உங்க சாரு அடிக்கடி உங்களை பத்தி என்கிட்ட பேசுறாரே. நீங்க உங்க சார ரொம்ப அட்மியர் பண்ணிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் ரகு ரகு ரகுதான். இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு டேலண்ட், தொழில எவ்வளவு ஒரு சின்சியாரிட்டி, டிசிப்ளின், நிச்சயம் பெரிய ஆளா வருவாருன்னு உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. யாருக்குதான் உங்களை பிடிக்காது சொல்லுங்க? ஏன் என்னையே எடுத்துக்கோங்க. ஹலோ குணா. வணக்கம் மேடம். சார் பிஸியா இருக்காரா? சார் வெளியே போயிருக்காரு மேடம். சாரோட கார் நிக்குதே. மஞ்சு மேடம் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அவர் இங்க இல்லனா மஞ்சு யாருக்கு சாப்பாடு கொண்டு மஞ்சு மேடம் வந்து ரகுராமன் சார் சாப்பாடு போட்டுருக்காங்க மேடம். ஓ ஓகே, தேங்க் சரி யூ. வரேன் மேடம். என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? சரியாவே சாப்பிடலையே. என்னங்க இதுக்கு மேல எப்படிங்க சாப்பிடுறது? இல்ல, நீங்க நல்லாவே சாப்பிடவே இல்ல. என்ன பிடிக்கலையா? இல்ல என் சமையல் பிடிக்கலையா? ஐயோ, பிடிக்கலன்னு யாருங்க சொன்னா? அப்ப பிடிச்சிருக்கா? ஏங்க இப்படி கேட்ட நான் என்ன பதில் சொல்றதுங்க? ரகு வாங்க மேடம். சார் வெளியே போயிருக்காங்க. நான் சாப்பிடல. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. நான் கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம், ப்ளீஸ். ரகு என்ன? மஞ்சு, நான் ஏதாவது வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட, என்ன இது? லஞ்ச் கல்யாண சாப்பாடு ரேஞ்சில இருக்கு. இல்ல, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்த. அவர் வெளியில போயிட்டாரு, அதான் ரகு சாப்பிட்டாரு. ஓஹோ, பிடிச்சிருக்கான்னு ஏதோ கேட்ட மாதிரி இருந்ததே. ஒண்ணு இல்ல, சமையல் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். சமையல் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா இல்ல சமையல் செஞ்சவங்கள பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? அது வந்து சொல்லு. மஞ்சு, பொண்ணு பொய் சொல்லுவா, கண்ணு பொய் சொல்லாது. உன் காதல் உன் கண்ணிலேயே தெரியுது. சொல்லு, ரகு விரும்புறியா? ரகு உன்னை விரும்புறாரா? தெரியலையே. தெரியலையா? நான் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாட்டியும் என் மனசுல இருக்கிறத வெளிப்படும்படியா பலமுறை பேசி பார்த்துட்டேன். அவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அம்மான்னு ஒருத்தர் இருந்தா ஒரு பொண்ணு மனசுல நினைக்கிறத அப்படியே அவங்க கிட்ட சொல்லலாம். அண்ணன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் உங்களை என் அண்ணியா நினைச்சிட்டு என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். மஞ்சு, என்னவோ அண்ணியா நினைக்கிறியா? ஆமா மஞ்சு, உண்மையாவே நீ எப்படி நினைக்கிறியா? நினைக்க மட்டும் இல்ல, அண்ணியா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதோட நிறுத்தாம அண்ணன்கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். ஆனா அப்படி ஒரு நினைப்பே என் நெஞ்சில இருக்கக்கூடாதுன்ட்டாரு. அதுக்காக நான் மனசை மாத்திக்கல. என் கல்யாணம் நடக்கணும்னு அண்ணன் நினைக்கும் போது நீங்க அண்ணியா இருந்து என் கல்யாணத்தை நடத்தணும்னு ஒரு கண்டிஷன் போடுவேன். அப்ப அண்ணன் அதை மீற முடியாது, ஓகேன்னு சொல்வாரு. So sweet of you. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடக்கணுமே. சரி, நான் உனக்கு அண்ணியாகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரகு உனக்கு கிடைக்கணும். நானே ரகு கிட்ட பேசுறேன். அண்ணன், நான் ஆசைப்பட்டது அண்ணனுக்கு தெரிய வேணாம். ஒருவேளை ரகு என்னை விரும்பலன்னா அது அண்ணனுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். சரி சரி, நீ கவலைப்படாத. உங்க அண்ணன் கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
டோன்ல இருக்கிற மியூசிக்கா இருக்கு. ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கும்போது கம்போஸ் பண்ணீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த டியூனை சார் கம்போஸ் பண்ணி ஓ, வச்சிருக்காரு. அப்போ அவரு ஹாப்பி மூட்ல இருக்கும்போது கம்போஸ் பண்ணிருப்பாரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சார் எப்பவும் ஒரே மூடு தான், ஒர்க் மூட்ல தான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் கிரியேட் பண்ற மியூசிக்கை கேட்குறவங்களோட மூடு தான் மாறும். என்ன இது, குருவும் சிஷ்யனும் சாமியார் மாதிரி பேசுறீங்க? போற போக்குல ரெண்டு பேரும் ஆசிரமம் ஆரம்பிச்சிடுவீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நான் நேர விஷயத்துக்கு வரேன். எப்போ லைஃப்ல செட்டில் ஆகிறதா உத்தேசம்? மேடம், முதல்ல முழுசா மியூசிக் கத்துக்கணும். மியூசிக்ல புதுசா பண்ணணும். ஏதாவது பெருசா சாதிக்கணும். இதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்ல. ரகு, மியூசிக் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஃபேமிலி லைஃப்னு ஒன்னு இருக்குல்ல. ரெண்டும் தனித்தனி ட்ராக் தானே, ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? மியூசிக்னு மியூசிக்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? இல்ல மேடம், துணையா இருக்குன்னு நினைச்சு தொல்லையாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் அதை பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஏன் நெகட்டிவாவே யோசிக்கிறீங்க? இப்படி யோசிங்களேன், உங்களையும் உங்க மியூசிக் ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அது உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஆம்பிஷனுக்கும் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்படிதான் நல்லா யோசிங்க. இல்ல மேடம், நான் அதை பத்தி யோசிக்கல. இங்க பாருங்க, நீங்க கோவிலா ஏறி இறங்கினாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம மஞ்சு தான்.